வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஸ்ட்ராங் மைண்ட், மனதில் உறுதி வேண்டும், எங்கனம் வளர்த்து கொள்வது, டு ஹேவ் த ஸ்ட்ராங் மைண்ட், வாட் ஆர் ஆல் த டிப்ஸ் வி ஷுட் ஃபாலோ அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல மனதில் உறுதியாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய செயல்களில் என்ன உறுதியாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் தான். ஆனால் அது எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி கை கொள்வது, ஹவு டு டெவலப் இட் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னால், முதல்ல ஃபஸ்ட்டு திங், யூ திங்க் பிஃபோர் யூ ரியாக்ட். எல்லா விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த செய்தி காதில் கேட்டாலும் அது எப்படி கேட்கறது, அது வந்திருக்கிற செய்தி எது போலது அப்படின்னு சீர்தூக்கி பார்த்த பிறகு அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம். அதாவது யூ நீட் நாட் பி இம்பல்சிவ். ஒரு உணர்ச்சிகளை உடனே காட்டணும்னு அவசியம் இல்லை. முதல்ல ரிசர்வேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப தவறு. ரிசர்வேஷன்ஸ் சொன்னால் ஒருத்தரோட ரொம்ப பழகவே இல்லை, அவங்க என்னெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது, ஆனால் எப்படி நடந்துப்பாங்க அதுவும் தெரியாது. ஆனால் பிஃபோர் லேர்னிங் ஆல் திஸ் திங்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு ஐடியாஸ் கலப்பிக்கிறதுக்கு முன்னாடியே தயார்படுத்தாமே we are forming opinion about others. அதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு பிடிக்காதது சொல்லிடுவாங்க அப்படின்னு தான். எது பிடிக்காதது, வயசில் லைஃப்பில் சிலதெல்லாம் தாண்டிட்டோம்னு வைங்களேன். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் ட்ரைபல் திங்ஸ்க்கெல்லாம் அழறது, ட்ரைபல் திங்ஸ்க்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சாதாரணப்பட்ட விஷயம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு அடோலசன்ஸ் வந்துட்டாங்க, இல்லை அடோலசன்ஸ் முடிக்க போகிறாங்க, தே ஆர் இன் 17 or 18 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க ட்ரைபல் திங்ஸ்க்கெல்லாம் டெம்பர் டான்ட்ரம்ஸை எக்ஸிபிட் பண்ணுறது தவறு. தட் ஷோஸ் தே ஆர் இம்மெச்சூர். அதனால தான் அந்த இம்மெச்சூரிட்டிலேருந்து வெளியில் வரணும்னா யூ ஷுட் திங்க் பிஃபோர் யூ ரியாக்ட். அந்த திங்கிங் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். அதுவே மனதில் உறுதியை வளர்த்து கொள்ளும். அடுத்தது, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், அந்த தெரிஞ்சிருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லார்கிட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதை மட்டும் சொன்னால் போகிறோம். வாட் இஸ் த அதனோட சொல்லக்கூடிய செய்தியோட விளைவு, செய்தியோட தொகுப்பு அது என்னதுன்னு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த விஷயத்தையும் திங்க் பிஃபோர் யூ ரியாக்ட் அப்படின்னு நான் சொன்னமே, அதில் ப்ரோ ஆக்ஷன் ஒன்று இருக்குது, ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. ப்ரோ ஆக்ஷன் சொன்னால் எல்லாத்தையும் யூ சே எஸ் டு தேவ், எல்லாம் மாமா எஸ் எஸ் வெரி குட் அப்படி சொல்கிறது வேற, ஒய் இட் இஸ் அப்படின்றது கேட்குறது வேற. ஒய், ஹவு, வாட் அப்படின்ற விஷயங்களை கேட்க தெரிஞ்சாதான் நம்மளுக்கு நிறைய செய்திகள் தெளிவாக புரியும். எல்லாத்துக்குமே வாட்டுன்னு கேட்க ஆரம்பித்தா we cannot get the explanation. நம்ம வாட்னு கேட்டால் we don't have the answer. என்ன வாட் cannot be, அந்த வாட்ன்ற கொஸ்டின் எல்லாத்துக்கும் கேட்க முடியாது. அதனால how, why it is, how to make it அப்படின்ற கேள்வியை கேட்க பழகினாதான் நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் தெளிவாக புரியும். அப்புறம் we need not explain ourselves to everyone. யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும் சொன்னால் போகிறோம். செலெக்ஷன் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கே, அதுவும் ஏற்புடையதாகவும் நம்மளால் எளிமையாக சொல்லக்கூடியதாக இருந்தால் அதில் நம்ம நிறைய செய்திகளை பகிர்ந்துக்க முடியும். ஸ்ட்ராங் மைண்டுன்னு சொன்னால் முதல்ல மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு தெரிஞ்ச பிறகு தான் அது வலிமை பொருந்தியதா உறுதி பொருந்தியதான்னு நம்ம பார்க்க முடியும். இல்லாத போனால் என்ன, அமைதியாக இருக்க தெரியலனா அது எப்போவுமே என்ன வலிமையானதோ உறுதியாகவும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் எண்ண ஓட்டங்களில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இதெல்லாம் என்ன டாக்டர் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சுலபம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ காது கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே நாளைக்கு காத்தால் 8 மணிக்கு என்ன செய்யலான்னு நான் யோசித்துன்னு இருக்கேன். திங்கக்கிழமை காலையில் ஸ்கூல் போகணுமா, நாளைக்கு சாட்டர்டேவா விளையாடலாமா காத்தால் எழுந்த உடனே அப்படி நான் யோசிக்கிறேன் டாக்டர் அப்படின்னு இந்த சின்ன 2-3 பசங்க உட்காந்துருக்கேன் அது சொல்லுறது. ஆனால் அப்படி இல்லை, என்ன நடக்கணுமோ வாட் இஸ் தட் இஸ் கோயிங் ஆன் அதுக்கு ரிலேட்டடாக யோசிக்க தெரிஞ்சால் அப்போ என்ன பண்ணோம், அந்த ஒரு சேனலில் கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறோம். ஆனால் அமைதியாக இருக்க தெரியல, ஏன்னா எதை பற்றி இல்லாமல் என்ன தெரியுமா, பம்பார்டிங் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, எதை பற்றி இல்லாமல் யோசிக்கிறோம். அதில் வேற நம்மளோட வீக்னஸை வெளியில் காட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் எல்லாமே தவறான யோசனைகள், நெகட்டிவாக. நமக்கு பிடிக்காதது சொல்லிடுவாங்களோ, வாண்டாதது சொல்லிடுவாங்களோ, வேலை தான் வந்துடுமோ அப்படின்னு, அதாவது விருப்பமானது போய்விடுமோ, விருப்பம் இல்லாதது சேர்ந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த நேரத்தில் எப்போ மனம் அமைதியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மனம் அமைதியாக இல்லைன்னா, காம் மைண்ட் இல்லைன்னா யூ கேனாட் ஹாவ் ரியாக்ட் தான் பண்ணுவாங்க, ப்ரோ ஆக்ஷன் பண்ண முடியாது.
ரியாக்ஷன் இருக்குன்னு சொன்னால் அது தட் மே பி இன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்லி. அப்போ எப்படி உங்களோட என்ன பண்ணுறது ஸ்ட்ராங் மைண்ட், ஹவு டு டெவலப் ஸ்ட்ராங் மைண்ட் கேட்டோமே, அந்த ஸ்ட்ராங் மைண்ட் எப்படி வரும்? அதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, மனம் அமைதியாக இருப்பதற்கு தொடர்புடைய செய்திகளை மட்டுமே பேசினா நம்மளுக்கு வந்து மனம் அமைதியாக இருக்கும். தேவையில்லாத செய்திகளும் சேர்த்து கொண்டு வந்தால் அப்போ என்ன பண்ணோம், அந்த சாவஸ் அது என்ன ஆகும், ஒரே அமளி துமளியாக இருக்கும் மனசு உள்ளுக்குள்ளே. எப்போவுமே அவங்களுக்கு தே வாண்ட் டு எவேட் த ஒர்க், தே வாண்ட் டு டேக் தி எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம்னு நினைப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே சொல்ல வேண்டிய விஷயமே என்ன, எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்பொழுது ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க, அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி யோசிக்க மாட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோன் மட்டுமே இருந்ததுன்னா they may be in trouble in facing the reality. ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அங்கே என்ன வராது, மனம் அமைதி வராது. மனம் அமைதி படலைன்னா தெளிவாக யோசிக்க முடியாது. தெளிவாக யோசிக்கலைன்னா மனம் உறுதியாக இருக்காது. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான். எப்படி இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்றதை பார்க்கலாம் அடுத்த பதிவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.